முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை இப்பொழுது ஒரு முடிவை எடுத்துவிட்டார் தங்கமே. அவர் யாருக்கு பயந்து இந்த முடிவை எடுத்தார் என்று உனக்கு தெரியுமா? நான் சொல்கின்றேன், முழுமையாக கேள் தங்கமே. என்னை முழுமையாக நம்பிய உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். உன் கூடவே உன் அப்பா நான் இருப்பேன். மகிழ்ச்சியோடு இரு. உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்கவும் செய்தேன். விரைவில் உன் மனக்கவலையில் அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உன்னை நான் உறுதியாக தருவேன் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணை அவர் அம்மாவிற்கு பயந்து இந்த ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டார். இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்ற அவருடைய முடிவை என்னிடமும் சொல்லி விட்டார் தங்கமே. அவருடைய அம்மா, இனி உன்னுடைய துணை மட்டும்தான் உன் உலகம். அவருடன் போய் சேர்ந்து நீ வாழ். அதுவே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அவருக்கு அறிவுரைகளை கூறி அவர் அம்மா உன்னுடன் அனுப்பி வைத்து விட்டார் தங்கமே. அவருக்கு பயந்து உன்னுடைய துணை இந்த ஒரு நல்ல முடிவையும் எடுத்து விட்டார். அவர் அம்மா பேச்சை கேட்கும் பிள்ளையாக இருப்பதால் மிகவும் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கின்றார். இப்போது உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது தங்கமே. பயணம் பற்றி நீ கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று உன்னுடைய இலக்கினை நான் அடைய செய்வேன். நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும்போதும் சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய். அதை நான் அறிவேன் தங்கமே. இருந்தாலும் சொல்கின்றேன், நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. ஆனா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமாக நான் அருளை வழங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும். மகிழ்ச்சியாக இரு. நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வீட்டில் லட்சுமியை குடியிருக்க செய்யுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓ முருகா.